வேர்ல்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்கள்ல மொத்தம் 12 மாதம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நடக்கிறது 11வது மாதமான மாசி மாதம். இந்த மாசி மாதத்துல வர மக நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்புங்க. மாசி மகம் அப்படின்ட்டு இந்த மாசத்துல விசேஷமா வர தினத்தை எல்லாரும் கொண்டாடுவாங்க. மாசி மாதத்துல வர பௌர்ணமியோட கூடிய மக நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது. சூரிய பகவான் கும்பராசியில சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் மக நட்சத்திரத்துக்குரிய சிம்ம ராசியில சஞ்சாரிக்கிறார். அதனால இது ரொம்ப விசேஷமான தினம். நீராடலுக்கு முக்கியத்துவம் தரும் தினம், கடலாடும் தினம்னு சொல்லுவாங்க. பிதுர் மகா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாலையிலே எழுந்து புண்ணிய கஷேத்திரங்களில் உள்ள தீர்த்தங்கள், அதாவது குளங்கள், நதிகள், கடல் இவற்றையெல்லாம் அதிகாலையிலே சென்று நீராடுவது மிகவும் விசேஷம். மாசி மகத்தோட சிறப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாசி மாதத்தோட சிறப்பையும் கொஞ்சம் பார்க்கணும். இந்த மாசி மாதத்தில் தான் காரடையான் நோன்பு, சாவித்திரி நோன்பு, இந்த நோன்பெல்லாம் வருது. குலசேகர ஆழ்வார் பூச நட்சத்திரத்தில் அவதரித்த நாளும் இந்த மாதத்தில் தான் வருது. பீஷ்ம ஏகாதேசி, அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமம் பிறந்த நாள் இந்த பீஷ்ம ஏகாதேசி இந்த மாசி மாதத்தில் தான். மாங்கல்ய மாதம் கூட சொல்லலாம். அதாவது மாசிக்கயிறு பாசிப்படியும் என்பார்கள். பெண்கள் எல்லாம் இந்த சரடு மாற்றிக்கொள்வார்கள். அதெல்லாம் இந்த மாசி மாதத்தில் நடக்கிறது. அடுத்ததாக எல்லாருக்கும் இப்போது மாசி மகம் சொன்னோடனே மகாமகம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? இந்த மகாமகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோமேயானால், 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மகாமகமானது கும்பகோணத்தில் மகாமக திருக்குளத்தில் நடைபெறும். அங்கே என்ன விசேஷம்னு கேட்டால், அந்த நாளில் 12 நதிகள் அந்த குளத்தில் சங்கமிக்கிறதா ஒரு ஐதீகம். அப்போ நம்ம போய் அங்கே நீராடினால் நம்முடைய அனைத்து பாபங்களும் தீரும். எப்படி என்று கேட்டால், அந்யக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாரணாசியாம் வினஷ்யதி, வாரணாசியாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி, கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி என்பது ஒரு ஸ்லோகம். அந்யக்ஷேத்ரே, பல தேசங்களில் செய்த பாவங்கள் தீர வேண்டுமெனால் புண்ணியக்ஷேத்திரங்களில் போய் நீராட வேண்டும். புண்ணியக்ஷேத்திரத்தில் நாம் செய்த பாவங்களை களைவதற்கு வாரணாசியில் கங்கையில் போய் ஸ்நானம் செய்ய வேண்டும். சரி, இப்போ கங்கையில் ஸ்நானம் செய்த பிறகு அங்கு பண்ணின பாவங்களை எங்கு போய் தொலைக்க வேண்டும், எப்படி கழிப்பது என்றால், கும்பகோணத்தில் நடைபெறுகிற இந்த மகாமகத்தில் சென்று நாம் நீராடினால் நம்முடைய அந்த பாவங்களும் அனைத்து பாவங்களும் தீர்ந்துவிடும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களை தொலைப்பதற்கு காசிக்கு சென்று கங்கையில் நீராடுகிறோம். எத்தனையோ பேர் அங்கே நீராடி தன் பாவங்களை எல்லாம் தொலைக்கிறார்கள். இந்த நதிகள் எல்லாம் கேட்டதாம், இத்தனை பாவங்களை நாங்கள் சுமக்கிறோமே, எங்கள் பாவங்களை எப்படி தொலைப்பது என்று. அதனால தான் இந்த மாசி மகம் மகாமகம் என்று சொல்லக்கூடிய 12 வருஷத்துக்கு ஒரு முறையான இந்த நாளில் மகாமக திருக்குளத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி மற்றும் பல நதிகள் ஒன்றாய் அங்கு வந்து தங்களுடைய பாவங்களை கலைந்து செல்லுகின்றன. அதனால் இது மிகவும் விசேஷமான நாள். இந்த மாசி மகத்தில் எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம். முக்கியமாக வழிபட வேண்டும் என்று சொன்னால் அன்னை பராசக்தி, சிவபெருமான், மகாவிஷ்ணு, முருகன் முதலிய தெய்வங்களை வழிபடலாம். இதற்கு சிறப்பு காரணங்கள் உண்டு. இந்த மாசி மகம் பௌர்ணமி நன்னாளில்தான் அன்னை பராசக்தி தக்ஷனுக்கு மகளாக தோன்றி தாக்ஷாயினியாக வளர்ந்து வந்தாள். அதனால் இந்த காலத்தில் இன்றைய நாளில் நாம் அனைவரும் அம்பாளை குங்குமார்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். அடுத்தபடியாக காமதகனம் செய்தது சிவபெருமான் மன்மதனை எரித்த நாள் இந்த நாள் தான். அதாவது ஞானம் காமத்தை அழித்தது. ஒருவனுக்கு ஞானம் வந்துவிட்டால் காமம், ஆசை எல்லாத்தையும் அழித்து விடலாம். அதனால் காமதகனம் நடந்த நாளும் இந்நன்னாளை. இந்நாட்களில் நாம் சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு ஞானம் வளரும். அதாவது மகா நட்சத்திரத்துக்கு காரகன் கேது பகவான், ஞானத்தை வழங்கக்கூடியவன். ஆதலால் இந்நாளில் நாம் சிவபெருமானை வணங்கினால் ஞானம் கிடைக்கப் பெறுவோம். அடுத்தபடியாக முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் அருளிய நாள். இது மாசி பூசம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மாசி மகம் நன்னாளில் ஞானகாரகன் என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அந்த மகத்துக்கு ஞானகாரகன் கேது பகவான். ஆதலால்
அனைவரும் தங்களுடைய குருமார்களிடம் சென்று உபதேசம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மந்திர சித்தி கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு நன்னாள். அடுத்தபடியாக மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை கடலுக்கடியிலிருந்து மீட்ட நாள் இந்த மாசி மகம். இரண்யாக்ஷன் என்ற அசுரன் இந்த பூமியை கொண்டு போய் கடலுக்கடியில் ஒளித்து வைத்திருந்தான். பகவான் ஸ்வேதவராகனாக பெரிய உருவம் கொண்டு அவதாரம் எடுத்து அவனை சம்ஹாரம் செய்து அவனிடம் இருந்து இந்த பூலோகத்தை மீட்டு வந்த நாள் இந்த மாசி மகம். இந்த அந்நாளில் வராகப் பெருமான் மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகவும் உகந்தது. அடுத்தபடியாக அண்ணாமலையார் திருவண்ணாமலையிலே வல்லால மகாராஜாவுக்கு இன்று வரை பித்ருகாரியம் என்றும் செய்து வருகிறான் மகாமக நன்னாளில்தான். அனைவரும் இந்த நன்னாளில் எள்ளும் தண்ணீரும் எரித்து நீத்தார்கடன் செய்வது இந்த ஒரு பரிகாரம். அவர்களுடைய பாவங்கள் நீங்கும். முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள்லாம் போக்கும் என்பது ஐதீகம். முக்கியமாக மக நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை பித்ருதேவன். இறைவன் உலகை படைப்பதற்கு முன்னாடி பித்ருதேவனைத்தான் படைத்தார். அதுக்கப்புறம்தான் மற்ற தெய்வங்கள், மனிதர்கள், ஜீவராசிகள் எல்லாம் சிருஷ்டித்தார். ஆகவே மக நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதையான பித்ருதேவனுக்குத்தான் உரிமை இந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டு. எந்த சுப நிகழ்ச்சியை ஆரம்பித்தாலும் முதலில் முன்னோர்கள், அதாவது பித்ருக்களுக்கு பூஜை செய்த பின்னரே நாம் ஆரம்பிக்கிறோம். அப்பொழுதுதான் பித்ருதேவனின் ஆசையும் நமக்கு கிடைக்கும், சுப காரியங்களும் தங்கு தடையின்றி நடைபெறும். மாசி மகத்தன்று இரவில் அம்மன் கோவில்களில் நடக்கும் அபிஷேக ஆராதனைகளையும் பூஜைகளையும் தரிசித்தால் மிகவும் விசேஷம். சதுரகிரி, திருவண்ணாமலை, திருநீர்மலை ஆகிய கஷேத்திரங்களில் கிரிவலம் செய்வது சால சிறந்தது. திருவல்லிக்கேணியில் அருள்மிகு பார்த்தசாரதி பெருமாள் உற்சவமூர்த்தியாக திருவீதி உலா வந்து அருகில் இருக்கும் வங்க கடற்கரை கரையில் தீர்த்துவாரி கண்டருள்கிறார். அதே போன்று திருமயிலை எனப்படும் மயிலாப்பூரில் உள்ள அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர், மாதவ பெருமாள், கேசவ பெருமாள், ஸ்ரீனிவாசர் ஆகிய தெய்வங்களும் உற்சவ மூர்த்திகளாக திருவீதி உலா வந்து வங்கக்கடலில் கடற்கரையில் தீர்த்தவாரி கண்டருள பெறுகிறார்கள். இந்த சிறப்பான மாசி மகத்தன்று புனித நீராடி நாமும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.